அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வசியம். கல்வி வசியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் எண்ணற்ற கல்விகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படின்றது வந்து இன்றைக்கி பசங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ அந்த பசங்களுக்கு வந்து படிப்பில் சிறந்து விளங்க, படிப்பை வந்து சரியாக புரிஞ்சிக்க, ஒரு படிப்பை வந்து சரியாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு பயனாக இருக்குன்றது இந்த கல்வியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கல்வி ஒன்று மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கல்வியில் சிறந்து விளங்க, நல்ல மார்க் எடுக்க, பசங்க வந்து நல்லா சுட்டியாக இருக்க, கல்வி மேலே வந்து ரொம்ப படிப்பு மேலே வந்து ஆர்வத்தை செலுத்த ஒரு அற்புதமான எந்திரம் பார்க்க போகிறோம். அந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதான். இந்த எந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது செப்பு தகட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெட்டிக்கின்னு இதை வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து இந்த கக்கிஷம் சொல்லக்கூடிய எண்களை வந்து அடைச்சிக்கணும். பழைய காலத்து சித்தர்கள் பயன்படுத்திய எழுத்துக்கள் இது, எண் எழுத்துக்கள். இதை வந்து நம்ம அடைச்சிக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து முறைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து முதல்ல வந்து வெட்டும் போதே சாப நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு பிறகு சுத்தி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கல்வி வசிய மை அப்படின்னு சொல்லக்கூடிய மையை வந்து சென்டரில் போட்டுட்டு வச்சுட்டு இது யாருக்காக நம்ம வந்து கல்விக்கு வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உருவாக்குறோமோ அந்த நபருடைய பேரை வந்து சேர்த்து உபாசனையாக வந்து நம்ம மந்திரம் ஜெபிச்சு இதை வந்து பூஜையில் வச்சு, அதாவது 3, 7, 9 நாள் இந்த அடிப்படையில் வந்து பூஜையில் வச்சு இந்த எந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாம்லேட் பண்ணிவிட்டு இதை வந்து பசங்க படிக்கிற அந்த பேக்லேயோ அல்லது அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களுக்கு இந்த கல்வியில் ரொம்ப நாட்டத்தை உருவாக்கிடும். படிப்பில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும், புரிதல் ஏற்படுத்தும். இந்த அலைகள் வந்து வீசும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். இதை தாய்த்தாவும் ரெடி பண்ணி தாய்த்தாவும் டாலரில் கட்டலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இதை வந்து நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்த முடியும். அதாவது கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்திரம் போட்டு நம்ம அந்த கல்வி நிறுவனங்களில் வச்சு அந்த கல்வி நிறுவனங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கல்வியும் வந்து அடையக்கூடிய தன்மைக்கு இந்த எந்திரத்தை வந்து வைக்கலாம். ப்ளஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அந்த குழந்தைங்க நுழைவாயிலில் வந்து மேல்புறமாக வந்து பதிக்கலாம் தேன்மொழிகளை. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப அற்புதமான ஒரு கல்வி வசிய எந்திரம். இந்த எந்திரம் வந்து எழுதும் முறை வந்து முக்கியம். இதை வந்து பூஜிக்கும் முறை முக்கியம். இதில் சில சூட்சமங்கள் இருக்குது. இந்த சூட்சமங்களை வந்து சரியாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உபாசனை இருக்குது. இந்த அக்ஷரம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக உபாசனை இருக்குது. அந்த உபாசனையை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அக்ஷரத்தை எழுத முடியும். இல்லை நம்ம எழுதுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் இதை வந்து முறைப்படி செஞ்சு முறைப்படி இதை பயன்படுத்துனாங்கன்னா கட்டாயம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து தயார் பண்ணி 8 திக்கிலும் வந்து நம்ம அடைச்சி இதுக்கு தேவையான மூலிகைகளை பந்தனம் பண்ணி அஷ்டதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பந்தனத்தை வந்து கல்வி நிறுவனங்களுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா கட்டாயம் அந்த படிக்கிற பிள்ளைங்க அங்கே ரொம்ப சிறப்பாகவும் அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயனாகவும் கட்டாயம் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு எந்திரம் இது. இந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது அதனுடைய நல்ல பலன்களை வந்து பார்க்கலான்றது தான் இந்த பதிவின் நோக்கமாக இருக்குது. தேவைப்படும் கூடிய அன்பர்கள் தொடர்பு கொண்ட கட்டாயம் இதை நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதாவது வந்து இதே மாதிரி விசிட்டிங் கார்டாகவும் பண்ணி கொடுக்குறோம், நாம்லேட் பண்ணி, அல்லது தாயத்து வேணுனாலும் தாயத்தாகவும் பண்ணி கொடுக்குறோம், இல்லை எந்திரம் போட்டு வீட்டில் வச்சு வழிபாடாக வேணுனாலும் பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் மாறும். அதே மாதிரி இதுக்கான பொருளாதாரம், அதாவது பூஜை செலவுகள் மாறும். அப்படி இருக்கும்போது வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் இதை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்றது தான் இந்த பதிவு நோக்கமாக தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.